இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 16 ஜனவரி 2025 வியாழக்கிழமை முதல் 22 ஜனவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா 16 ஜனவரி தை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காணும் பொங்கல், கணுப்பிடி, கரிநாள். 17 ஜனவரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ சங்கடகர சதுர்த்தி, திருமழிசை ஆழ்வார் திருநக்ஷத்திரம். 18 ஜனவரி சனிக்கிழமை அன்னைக்கு திருவையாறு தியாகராஜர் ஆராதனை. 11 ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே அன்னைக்கு தான். சண்டே சார் குரு பூஜை. 21 ஜனவரி செவ்வாய்க்கிழமை அஷ்டகா. 22 ஜனவரி புதன்கிழமை அன்வஷ்டகா. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இனி கிரக நிலவரங்கள் கிரக மாற்றங்களை நாம் பார்த்துடலாம். 16ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கூடிய கிரக நிலவரம். ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரலமையில், கர்க்கடக ராசியில் சந்திரன் செவ்வாய் வக்ரலமையில், கன்னியா ராசியில் கேது, தனுர் ராசியில் புதன், மகர ராசியில சூரியன், கும்பராசியில சுக்கிரன் சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 16ஆம் தேதி அன்னைக்கு பகல் 12:59 சிம்மராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 18ஆம் தேதி பகல் 2:41 மிதுன ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். இரவு 10:58 கன்னிராசிக்குள் சந்திர பகவான் செல்கிறார். 19ஆம் தேதி ஜனவரி பகல் மணி 11:10 மகர ராசிக்கு புத பகவானுடைய பெயர்ச்சியானது அமைந்திருக்கிறது. 21 ஜனவரி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:29 துலா ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். 23 வியாழக்கிழமை அன்று இரவு 9:59 விருச்சிக ராசிக்கு சந்திர பகவானுடைய பெயர்ச்சியானது அமைந்திருக்கிறது. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சாரம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் செவ்வாய் சுகஸ்தானத்துல சுகாதிபதி சந்திரனோட இணைந்து அமர்ந்திருக்க, தொழில் ஸ்தானத்துல சூரியன் இருக்கார். நமக்கு இது ஒரு பெரிய அனுகூலம். தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் பார்த்துடுறார், குரு பார்த்துடுறார். அப்போ நமக்கு இந்த தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாகிடுது. இப்போ புதிய தொழில் சார்ந்த விஷயங்களோ அல்லது ஒரு புதிய முயற்சிகளோ புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளோ எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே நமக்கு விலகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். பொதுவாக பெண்களுக்கு இந்த சமயம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால நிச்சயமாக கல்வியில் ஒரு மேன்மை கீர்த்தி என்பது ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு கீர்த்தி ஏற்படும். தினசரி கருடாழ்வார் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 269, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சமயம் எடுத்தோம்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்லது கெட்டது ஆராய்ந்து நீங்கள் முடிவெடுப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு என்பது கிடைக்கும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும்.
சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். ரொம்ப திருப்தியான பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. புதிய தொழில் ஆரம்பிப்பது சம்பந்தமா, புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள், வீடு மண் மனை சம்பந்தமான முயற்சிகள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல பலன்கள் பெறக்கூடிய ராசியில் ரிஷபராசி இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரத்தில் பெண்களுக்கு எடுத்துனோம்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி ஸ்தானத்தை ராசிநாதனே பார்த்துடுற, அதனால கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் என்பது நிலவும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் மேம்படும். தினசரி சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு ராசிக்கு செவ்வாய் பகவான் வக்ர நிலைமையிலேயே நமக்கு சஞ்சாரம் பண்ண வர, ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு மாறுறார். அவர் மாறினாலும் அது அவருக்கு நட்பு வீடு தான். அதனால அதை பற்றி எந்த விதமான ஒரு சிக்கல்களும் இல்லை. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே கிடைக்கும். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள், ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியான சூழல் என்பது உங்களுக்கு நிலவும். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். வீடு, பூமி, மண், மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாகும். அது மாதிரி வம்பு வழக்கு, கோர்ட், இது சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே நமக்கு விலகும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சஞ்சலங்கள் எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் விலகும். புதிய ஒரு 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 புதிய முயற்சிகள் எடுக்கலாமா, தயவு செய்து இந்த நேரத்தில் எடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அது மாதிரி அம்மா வழி உறவினர்கள் அவங்க கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை முன்னேற்றம் காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கை எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முடிவெடுக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் தொடங்கும் போது ராசியில சந்திர மங்கள யோகமானது நமக்கு உண்டாருது. கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு ராசியை சூரியனும் புதனும் இணைந்து நம்ம ராசியை பார்க்க போறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு இப்போ போய்கிட்டு இருக்குது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை எல்லாரும் இந்த அஷ்டமத்து சனி பயப்படுறீங்க. பயப்படாதீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவானுடைய ஒரு சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்திலெல்லாம் புதிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றி பெறும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நமக்கு உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும்.
தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல், ஒரு திருப்தியான மாற்றம் என்பது உங்களுக்கு உண்டாகும். தொழில் ஸ்தானத்துல குரு இருக்க, தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனை நம்ம ராசியை பார்க்கறதுனால தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, ஒரு வியாபாரம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை, ஒரு முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தினருக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள், சஞ்சலங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் எடுத்துனோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே நமக்கு விலகும். தினசரி சூரியன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு, ராசிநாதன் புத பகவானுடைய நகர்வு எல்லாமே நமக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு. உங்க மூலமா உங்க குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், உங்க மூலமா உங்க குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா, திருப்தியா, அற்புதமான முறையில நடைபெறும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்திலுமே ஒரு அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு இந்த நேரத்தில் ஏற்பட போகிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். தேவையான இடத்தில், தேவையான நேரத்தில் நமக்கு கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த நேரம் நமக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் நம்பலாம். பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம் அப்படின்னா குடும்பத்தாரால், குழந்தைகளால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் துலங்கும். முக்கியமாக நமக்கு தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம், விரயஸ்தானம் 3மே நமக்கு ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. அப்போ தொழில் ஸ்தானம் வலிமையாக அமையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னா தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு நீங்கும். ஒரு புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும். துளாராசிக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே நம்ம புத்தாண்டு பலன்களில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஒரு துளாராசிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இந்த வரக்கூடிய வருஷத்தில் காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் வருது. தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மனசை தளர விடாதீங்க. ரொம்ப ரொம்ப துளாராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் வரப்போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உண்டாகும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம். இந்த நேரம் எடுத்தணும் அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குது அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி தாண்டி பல விஷயங்கள், இப்போ உதாரணமாக ஒரு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நமக்கு நடக்க போகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாரால் அனுகூலம் உண்டாகும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் பலமா இருக்குங்க. ராசியை சனி பார்க்கிறார், குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயினுடைய ஒரு சேர்க்கை, 5ஆம் இடத்துல ராகுவினுடைய ஒரு இயல்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் விருச்சிகராசிகர்களுக்கு போயின்னு இருக்கு. தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் முடிப்பாங்க. கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே விலகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்கள் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும். புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அது மாதிரி தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். பொதுவாக இந்த நேரத்தில் எடுத்துக்கோம்னா மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு எழுச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை வாய்ப்புகள், யோகங்கள் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, கொஞ்சம் இந்த காலகட்டம் தொடங்கும் போதே நமக்கு சந்திராஷ்டமத்தோட தொடங்குறது. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோடு பயன்படுத்துறது நமக்கு நல்லது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை குழப்பிக்காமல், அதாவது உங்களை நீங்களே குழப்பிக்காமல் முடிவெடுக்கிறது அவசியம். ஏன்னா ஒரு இரட்டை மனநிலை நமக்கு உருவாகலாம். ஸோ இரட்டை மனநிலை உருவாகிறதுனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடைபெறும். கொஞ்சம் சிறிது முயற்சி மட்டும் நமக்கு செய்வது அவசியம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு புதிய மாற்றங்கள், புதிய விஷயங்கள் தொடங்குவது எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடைபெறும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், தடங்கல்கள் அனைத்துமே விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகளை இந்த நேரத்தில் நாம் மேற்கொள்ளலாம். எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நகர்வு என்ன அப்படின்னா, ராசிக்கு புத பகவான் வருவது 6ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறுறார். இப்போ 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் மாறும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு இந்த நேரம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தொழில், அதாவது ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாணக்கர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக, அற்புதமாக அமைஞ்சிருக்கு.
ராசியில் சுக்கிரன் சனியினுடைய ஒரு இணைவு, 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் மாறுறார். வக்ரநிலைமையில மாறினாலும் அது மாற்றம் தான். அப்போ திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். முக்கியமாக நமக்கு இந்த உடல் ஆரோக்கியம், அது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாகும். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடைபெறும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் உழைப்பினை மற்றவர்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தினருக்கு நீண்ட நெடும் காலமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. ரொம்ப நல்லா இருக்கு. மாணவர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான கவனம், ஒரு முயற்சி என்பது அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்தை சனி பார்த்துடுறார், குரு பார்த்துடுறார். 5 குடையவர் 5ல் ஆட்சி, 9 குடையவர் 5ஆம் இடத்துல. அப்படிங்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். மனசை உறுத்திக்கிட்டு இருந்த பல விஷயங்களிலும் ஒரு நல்ல தீர்வு என்பது கிடைக்கும். உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் அந்த நேரத்தில் நல்லபடியாக நடக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் நமக்கு ஒன்று சேரும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் தொழில் சார்ந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்தினருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பதவி உயர்வெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. நல்ல ஒரு அங்கீகாரம், அது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு நல்ல நேரம் நமக்கு கணிந்திருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை சேனலுடன். நன்றி, வணக்கம்.